ஹாய், திஸ் இஸ் தரா. வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நான் இப்போ எங்கே போயிட்டுருக்கேன்னு தெரியுதா? நான் வந்து இப்போ வந்து மதுரையில் இருக்கிற திருவிழாவுக்கு போகிறேன். வாங்க போகலாம். Where the shadows creep, whispers of the city, secrets they keep. Underneath the street lamp steady burn. Life's a game of dice, wait in your turn. City lights shine, but they never show the truths we hide, the things we don't know. Concrete jungle beats in the air, dreams take flight, but beware, beware. வந்தோம். அப்போ தான் இந்த இரானி சாய் பார்த்தோம். இந்த டீ உண்மையிலே செம்ம சூப்பருங்க. சரி, போகிற வழியில் ஒரு டீயை போட்டு போகலான்னு சொல்லிட்டு ஒரு டீயும் போட்டாச்சு. இப்போ நம்ம கிளம்பலாம் திருவிழாக்கு. இவருங்க போகிற வழியில் தளபதியோட போஸ்டர் பாருங்க, எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு. நான் உண்மையிலே இதுதான் ஃபஸ்ட் டைம் வரேன் இந்த திருவிழாக்கு. அப்பாட நம்ம ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிளிப்பு கடைலாம் போட்டு வச்சுருந்தாங்க. ஹேர் கிளிப் வாங்கலாம்னு சொல்லிட்டு வந்தேன். இங்கே வந்து எல்லாமே வந்துட்டு 15 ருபீஸ்க்கு இருக்குது, 20 ருபீஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. நான் ஒரு 4-5 கிளிப்பை வாங்கிட்டு இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கலர் கலராக எங்கே போனாலும் இதை மட்டும் நம்ம தேடாமல் இருக்க மாட்டோம். அதை மட்டும் வாங்கிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ இவங்கெல்லாம் வந்து நிறைய பேர் பார்த்துட்டு வராங்க, சாமியை பார்த்துட்டு வராங்க. நாங்கள் வந்து இப்போ தான் உள்ளேயே போகிறோம். இப்போ சாமி எங்கே இருக்குன்றது தெரில. போகிற வழியில் வந்து கேட்கலாமா வேணாமா அப்படின்னு நினச்சிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டே போனோம். இங்கே பாருங்கள் குட்டீஸ்லாம் விளையாடுறதுக்குலாம் நிறையா டாய்ஸ்லாம் வாங்கிட்டு போகிறாங்க. ஐயோ, இந்த கூட்டத்தில் எப்படா பார்க்குறதுன்னு இவ்வளோ கூட்டமாக இருக்குது. நினச்சே பார்க்கல இவ்வளோ பேர்லாம் வருவாங்கன்ட்டுன்னு. ஏன்னா எனக்கு தெரியாது இந்த திருவிழா, நான் வந்ததே இல்லை. இங்கே நிற்கிறதுக்கு கூட இடம் இல்லை, இவ்வளோ கூட்டமாக இருக்குது. கூட்டத்தில் எப்படி போகிறதுன்னு தெரியாமல் நான் வாட்டுக்கு ஒரு ஓரமாக நின்றுட்டுருக்கோம். அப்போ தான் இந்த ஜவ்வு மிட்டாய் பார்த்தோம். அப்படியே வந்து பால் பண்ணி சாப்பிட்டுட்டு ஜவ்வு மிட்டாய் வாங்கிட்டு அப்படியே இங்கே வந்து ஓரமாக நின்றுக்கிட்டு இருந்தோம். சரி சாமி வரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இந்த தாத்தா கிட்டே வந்து 4-5 கேண்டீஸ் வாங்கிட்டு 1 5 ரூபான்னு சொன்னாங்க. வாங்கிட்டு வந்தீங்கன்னா சாமி வந்துருச்சு. சரி சாமியை பார்த்துட்டு உடனே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணோம். அவ்வளோ கூட்டம். எல்லா பேரும் கேமராவை ஆன் பண்ணி வச்சா சாமி வந்துடுச்சு ஒரே வழியாக. பாடான்னு ஒரு வழியாக சாமியை பார்த்தாச்சுங்க. சாமியும் கிளம்பிருச்சு, நாங்களும் கிளம்பிட்டோம். இங்கே எல்லா பேரும் பார்த்த மக்கள்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகர ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே பாருங்கள் இப்போ எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குதுன்னு சொல்லிட்டுன்னு. இப்போ வந்து சாமி வந்து அந்த பக்கம் போனதுனால இப்போ வந்து தெப்பத்துக்குள்ளே வந்து கொஞ்சம் கொஞ்சம் பேரை வந்து உள்ளே நுழைய ஆரம்பிச்சிட்டாங்க. போலீஸும் ஒன்றுமே கண்டுக்கல, அப்படியே உள்ளே விட ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்களும் இந்த வியூ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு நின்று ரசிச்சுட்டு அப்படியே வந்து வீடியோலாம் எடுத்துகிட்டு அந்த அழகை ரசிச்சுக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து போயிட்டு இருந்தோம். எனக்குலாம் எடுக்கவே தெரியாது.
பார்த்து முடிச்சுட்டு வரதுக்கே வந்துட்டு 9 o'clock ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் வந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு மருதீஸ்வரான்ற ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தோம். இந்த ரெஸ்டாரண்ட் வந்து பியூர் வெஜ்ஜு தான். உள்ளே வந்தோடனே ஆம்பியன்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. நாங்கள் வந்து ஒரு கீ ரோஸ்ட் தோசையும் ஒரு மஷ்ரூம் கொத்து பரோட்டாவும் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். பார்க்கவே ரொம்ப டெம்டிங்காக இருந்துச்சு, ரொம்ப டெலிஷியஸாக இருந்துச்சு. சரி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு லேட் ஆகிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு நாங்களும் வந்து கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பை.